பிரைஸ் தி லார்ட். இன்றைய ரட்சிப்பின் வார்த்தையிலே உங்களை நான் சந்திக்கிறதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை பலப்படுத்த விரும்புகிறேன். 23வது சங்கீதம் 1வது வசனம் விதமாக சொல்கிறது, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். இன்னைக்கு உங்கள் வாழ்வியில் ஒருவேளை நீங்கள் தொலைஞ்சு போயிட்ட மாதிரி ஃபீல் பண்ணலாம், எங்கேயோ காணா போன மாதிரி அனாதையாய் விடப்பட்டது போல் நீங்கள் சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் உங்களை பார்த்து சொல்கிறேன், 99 ஆடுகளை விட்டு தொலைந்து போன அந்த ஒரு ஆடுக்காக கர்த்தர் மெய்ப்பன் தேடி வருவது போல நீங்கள் தொலைஞ்சு போனன்னு நீங்கள் நினைக்கலாம். உங்களை தேடி வருவ ஒருத்தர் இருக்கிறார். அவர் உங்களை தேடி வருவார், உங்களை அரவணைப்பார், உங்களை காப்பாற்றுவார், உங்களை தூக்கி பலப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் நம்மளுக்கு மெய்ப்பராக இருக்கும் பொழுது நம்ம ஒருபோதும் தாட்சி அடைவதே இல்லைங்க. கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார். நான் தாட்சி அடைய மாட்டேன். நான் உங்கள் வாழ்க்கையை பார்த்து சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை தாட்சி அடையாது. உங்களுடைய வேலை தாட்சி அடையாது. உங்களுடைய குடும்பம் தாட்சி அடையாது. அவர் உங்களுக்கு மெய்ப்பராக இருக்கும் பொழுது எல்லா விதமான தாட்சிகளையும் அவர் நீக்கி அவர் உங்களை பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு அப்பேற்பட்ட சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை கை தூக்க வல்லவராக இருக்கிறார். அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஹேவ் a nice day. God bless you.